வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். இப்போ முதல்ல நம்ம சூரிய திசையை பார்த்தோம். அப்போ சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசையை பற்றி இப்போ பார்க்கலாம். சந்திர திசை 10 வருஷங்கள் ஆகும். சந்திர திசையோட நட்சத்திரங்கள் என்னென்ன ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களும் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சந்திரன் தான் அதிபதி. இப்போ சந்திரனோட ஆட்சி வீடு எதுன்னு கடகராசி, சந்திரனோட உச்ச வீடு எதுன்னு ரிஷபராசி, சந்திரனோட நீச்ச வீடு எதுன்னு விருச்சிக ராசி. சந்திரன் ஒவ்வொரு ராசிலையும் 2.25 நாட்கள் தங்குவார். சந்திரன் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக தன் வீட்டை பார்ப்பார். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது சந்திர திசை உள்ளவர்களுக்கு தான். சந்திர திசை நடக்கிறப்ப அவங்க ஜாதக அமைப்பு இப்படி இருந்ததுன்னா, அதாவது 6, 8, 12 சந்திரன், இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் சரி, சந்திரன் நீச்சத்தில் இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் சரி, சூரியனுடன் சேர்ந்திருந்தாலும் சரி, அம்சத்தில் நவாம்சத்தில் நீச்சமாக இருந்தாலும் சரி, பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது அந்த பாவ கிரகங்களின் பார்வையை அவர் பெற்றாலும் சரி, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப அந்த சந்திர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏற்படும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பலவித அவமானங்களையெல்லாம் சந்திக்க நேரிடும். இதே மாதிரி சிறை பயமெல்லாம் உண்டாகும். கடன் தொல்லை, அளவுக்கு மீறி கடன் தொல்லை இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர தெரியாமல் பலவித இன்னல்களை அவங்க சந்திக்கக்கூடிய இது டைமாக இருக்கும் அது. அப்புறம் இதனால் மன சம்பந்தமான பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக பார்க்க போனால் அவங்க தாய் வீட்டோட நல்லா இருந்த உறவில் ஒரு முறிவு வரும். அடுத்தது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடலாங்கிற மாதிரி, குடும்பத்தை விட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இப்படிலாம் ஏற்படும். இது மாதிரி நிறைய இன்னல்களை தான் சந்திப்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணுன்னு, இதே மாதிரி விருட்ச சாஸ்திர பிரகாரம் பரிகாரங்கள்லாம் செஞ்சால், சாதாரண பரிகாரங்கள்லாம் செஞ்சால் சரியாகிறாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு இந்த இன்னல்களை அவங்க சந்திச்சாகணும். அதனால் விருட்ச சாஸ்திர பிரகாரம் அவங்க என்ன செய்யணுன்னா, இந்த பவள மரக்கன்று இருக்கு இல்லையா, பவள மரக்கன்று, அப்புறம் இந்த பாரிஜாத மரக்கன்று இருக்கையா, இந்த மாதிரி மரக்கன்றுகளை வாங்கி அவங்க நட்டோம்னா அதுலேருந்து இந்த பரிகாரத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த இந்த மரக்கன்றுகள் கிடைக்கலன்னா வேம்பு, அரசு வாங்கி 2ஐயும் ஒன்றா வாங்கி நடலாம். இல்லைன்னா வாத நாராயண மரக்கன்றுன்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நடலாம். ஆனால் சந்திர தசைக்கு என்னென்ன இந்த பாரிஜாத மரக்கன்றும் பவள மரக்கன்றும் தான் முக்கியமானது. அது கிடைக்கலன்னு தான் இந்த மாதிரி மரக்கன்றுகளை நடுறப்ப என்ன செய்யணுன்னா, அதை டபுள் மடங்காக இந்த மரக்கன்றுகளை வாங்கி நடணும். அதே மாதிரி அவங்க என்ன செய்யணுன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ளாக சந்திர ஓரையில் இந்த மரக்கன்றுகளை நடணும் அவங்க. அப்போ நடுவது, இந்த மாதிரி இந்த மரக்கன்றுகளை நடுவதற்கு முதல் நாள் என்ன செய்யணுன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் நெல்லை நிறையா கொட்டி, அந்த நெல்லில் நிறைய தண்ணியை ஊற்றி இதே மாதிரி ஊற வச்சிடணும். ஊறின பிறகு மறுநாள் காலையில் அந்த மரக்கன்றுகளை நட்டுட்டு அந்த நெல் ஊறிய தண்ணி அதில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த நெல்லை என்ன செய்யணும், அந்த பறவைகளுக்கு அப்படியே சாப்பாடாக கூடாது, உணவாக கொடுத்துடணும். இந்த மாதிரி இதை செய்யணும். இந்த மாதிரி செஞ்சால் அவங்க இந்த 10 வருஷத்தில் ஏற்படக்கூடிய பலவித இன்னல்களிலிருந்து படிப்படியாக அவங்க தோஷங்கள்லாம் குறைஞ்சி அவங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.